ஆரம்பிக்கிறதே கோயில் மூஞ்சில் ஆரம்பிக்கலாம், உங்கள் மூஞ்சில் ஆரம்பிக்கிறது வேஸ்ட். இப்போ இது நல்லா இருக்குதே. மனசம்சத்தில் அடிச்சுட்டு தான் போகணும், பெட்ரோல் இல்லை. இப்படியே சாட்சி எடுத்து என்னைக்கு இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பேக்ரவுண்ட்ல தான் ஜூம் பண்ண முடியும் சைக்கிளா. சாரி. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. கம் டு எஸ்கே சசி விலாக்ஸ் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்தோம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். சொல்லுப்பா, நீ நம்ம இன்டர்வியூ கொடுக்குறன்னு இல்ல, இன்டர்வியூ கொடுக்குறன்னு இல்ல, கிளிக்கிறன்னு இல்ல, கிளி. சசி விலாக்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயில் டீ குடிக்க வந்திருக்கோம்னா டீ குடிக்க வந்திருக்கோம். இவனை கொன்னுடலாமா? முருகர் கோயிலுக்கு வந்துருக்கோம். சரி போறப்போ டீ சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டீ கடையில் வந்து உட்காந்து டீ சாப்பிட்டோம். டீ ஜூஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டு மேலே கோயிலுக்கு போக போகிறோம். நானே இப்போதான் ஃபோன் எடுத்தான் கேமராமேன் ஒருத்தர். ஆக்சுவலி ஒரு ஷூட்டுக்கு வந்தோம்னா ஃபோன் எடுக்கணும், ஓகேவா? ஃபோன் இருக்கக்கூடாது. ஃபோன் இல்லாமல் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கோம். ஃபோன் எடுத்தால் 1/2 மணி நேரம் பேசலாம், கேமராமேன் 1/2 மணி நேரம் பேசலாம். என்னதான் பேசணும்னு தெரியல, உட்காந்து பேசினே இருக்கிறாங்க. என்னதான் பேசணும்னு தெரியல, தமிழ் வைக்கலாம். இப்படி பண்ணா யாருக்கு தான் டென்ஷன்? கேமராமேன் பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துருக்குறேன். இப்பெல்லாம் ஒரு கேமராமேனு ஆபீஸ்க்காக தான் பேசிதான் ஆகணும், வழி இல்லை. ஆனா இவருக்கு வீடியோ கால் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வீடியோ கால் பண்ணவங்க இன்னும் இம்பார்ட்டன் இல்லையா? வீடியோ தான் இம்பார்ட்டன்ட்னா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கால் பண்ணவங்க நோட் பண்ணிக்கோங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். வந்து பசங்களாம் சேர்ந்து ட்ரிப் வந்து ஒரு சில நாட்கள் ஆகிறது. சில நாட்கள் அதாவது ஒரு சில மாதங்கள். ஓகே, சொல்றதே ஒரு சில மாதம், பல மாதங்கள் ஆகிறது. ஐயோ எனக்கு என்ன தூய தமிழ்லாம் வருது. சில மாசம் ஆகுது, ஓகேவா? இப்போ வந்துட்டு பசங்களா சேர்ந்து ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணது. இவனுங்களை வச்சுட்டு இந்த சோழா பசங்களை வச்சுட்டு எப்படி ட்ரிப் மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல. இவனை பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம், இவனை பிடிக்கிறதுக்கு இவங்களோட வந்துட்டான். கேமராமேனை பிடிக்கிறது தான் வந்து கடைசி வரலும் போராட்டமா போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் கேமராமேனை பிடிச்சி போராடி ஒரு வழியே வந்துட்டோம். பட் ஒரு ட்ரிப்பா வந்தோம். இங்க வந்துட்டு ஒரே டிமோட்டிவேட்டா போயிட்டு ட்ரிப்பு. ஸோ அதனால என்னடா பண்றதுங்கிறப்போ நம்ம டீ சாப்பிட்ற பக்கத்துலேயே ஒரு மலை, முருங்கை மலை மாதிரி சேம் அதே வியூல ஒரு கோயில் இருந்துச்சு. சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த வியூவை பார்க்கலாம். மீதியெல்லாம் சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ட்ரிப்பு கிளம்பியாச்சு, கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து மெயின் பிரச்சனை வந்து பில்லு யாரு கொடுக்கறதுங்கிறது தான் மெயின் பிரச்சனை. 3 பேத்துல யாருக்கு பார்த்து பில்லு கொடுத்துட்டு சசிதான். மாமுண்டியே அவர் கையில இருக்கு. இதெல்லாம் ஊருக்காரங்க பார்த்தோம்னா செருப்புலி அடிப்பாரு. மாமுண்டி சிவராம் சசி அவர் தான் பே பண்ணுவாரு. ஆஃப் பண்ணு, வீடியோ புஷ் பண்ணு, கட் பண்ணாத. புஷ் பண்ணினா தெரியுமா என்னது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்?
வந்தாச்சு வந்தாச்சு அளவாய் மலைக்கு வந்தாச்சு. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஹலோ இவ்வளவு தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கு, அங்க இருந்து இவ்வளவு தூரம், அதாவது சாரால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நடக்க மாட்டாரு. ஏன்னா கொஞ்சம் அந்த கால் மேல கால் போட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடக்க முடியாது, கொஞ்சம் வலி போட்டுருச்சு. அதனால சாரால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல இருக்கிற வழியில அப்படியே பைக்ல வந்துட்டு பைக் அங்க பார்க் பண்ணியாச்சு. அப்படியே பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படி பார்த்தாலும் இன்னும் அதாவது இப்போ வண்டியில வந்தது அவங்க வண்டி பார்க் பண்ணியாச்சு, அங்க இருந்து இன்னும் மேலே ஏறணும். எப்படி பாத்தீங்கன்னா இன்னும் கோயில் அங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க வந்துட்டு கேட்கணும், நம்பி வா கேட்கும். இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு தனியா ஒண்ணுமே நீங்க வந்து சோலோவா பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எதை பாக்குறது ஓ நீ அப்படி வரியா? நீங்க வந்ததுக்கான காரணம் குணமா பார்வதி பதரியர மகாதேவா தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வைகை பொன்மலை என்று சொல்லக்கூடிய வையப்பமலை இந்த புண்ணிய பூமியிலே இருக்க எல்லா இடத்திலிருந்து பழனிக்கு கோச்சிட்டு வராது. இங்க பக்கத்துல அளவாய்மலை என்னும் திவ்யக்ஷேத்திரமானது உள்ளது. அதில் நவபாஷாணத்திற்கு உலசிஞ்சன உளவாய்மலை என்னும் பெயர் பெற்றது. காலப்போக்கில் அளவாய்மலை என்னும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஆடு மேய்க்கும் ஒரு வேடனாக இந்த கோவிலுக்கு வரும்பொழுது அவையாரம்மாள் இந்த வைப்பொண்ணே என்று சொல்லக்கூடிய வைகை பொன்மலை என்று காலப்போக்கில் வையப்பமலை என்னும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து அப்படியே இங்க சித்திரர்கள்ல வாழ்ந்த இடம் கொங்கண சித்திரர்கள். இங்க கோவிலுக்கு மேற்கு பாகத்தில் கீழ்நோக்கி அமைந்துள்ள கொங்கண சித்திர குகையாகப்பட்டது உள்ளது. அதனைத் தொடர்ந்து குகைகள் உள்ளது. அரணாதிநாத பாடல்பட்ட ஸ்தலமாக பெரிய புராணத்தில் ஸ்கந்த புராணத்திலும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அப்படியே அந்த பொன் பொருளை எடுத்துக்கொண்டு நேரடியாக பழனிக்கு செல்கிறார். ஆகையால் இந்த சன்னதியாகப்பட்டது மலைமேல் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று வார்த்திருக்கின்ற மேற்கு முகமாக அமர்ந்து எல்லாத்தையும் எல்லா நலன்களையும் பெற்று முருகப்பெருமான் திருவள்ளி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்க பேர் அவர் எதுவுமே சொல்லல, பொறுமையா உட்காருங்க, சாமியை பார்த்துட்டு பொறுமையா போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமேட்டு தான் உள்ள சுத்துறோம். ஆக்சுவலி கூட்டம் அதிகமா இல்லை, அதனால நம்ம எவ்வளவு நேரம் ஆனா ரிலாக்ஸா பார்க்கலாம். ரொம்ப அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும், சவுண்டு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம நிம்மதியா சாமியை பார்த்துட்டு தியானம் பண்ணலாம். தியானம் பண்றோம். ஆக்சுவலி இவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே சரி, எந்த கோயிலுக்கு போனாலுமே சரி கண்ணை மூடி சாமி கும்பிடாதீங்க. ஏன்னா எந்த லாங்ல இருந்து இங்க இருந்து திருப்பதியே போனாலும் சரி, இங்க இருந்து பழனியே போனாலும் சரி, மேக்சிமம் வந்து கண்ணை மூடி சாமி கும்பிடுறீங்க. அந்த கண்ணை மூடி சாமி கும்பிடுறது வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி நிறைய பெரியவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இங்கே. ஏன்னா நம்ம அங்க இருந்து வந்தது வந்து இந்த சாமியை பார்க்கறதுக்கு வசம் வந்திருக்கோம். அவர்கிட்ட வந்து பார்த்து வேண்டதுக்கு வசம் வந்திருக்கோம். அப்போ வந்து அந்த வேண்டதை வந்து நம்ம சாமி வந்து கண்கூடலா பார்க்கணும். ஆமா ப்ரோ, நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேமராமேன் வந்துட்டு நம்மளை பதிவு பண்ண விட்டுட்டோம். அதனால் வந்து இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.